ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா. நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் நமக்கு எத்தனையோ மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவர்கள், ஜிஞ்சாட்சிகள், பரமஹம்சர்கள், எதிந்தாச்சார், வல்லபாச்சாரர்கள், கிருபாச்சாரர்கள், இப்படி பல கோடி மகான்களை சித்தர்கள் எந்தெந்த லோகத்திலிருந்து, எந்தெந்த கிரகத்திலிருந்து, எப்பொழுது, எங்கே வருகின்றார்கள், எப்படி வருகின்றார்கள், இன்றைக்கு யார் வருகின்றார்கள், இந்த குரு யார், இந்த சித்தன் யார், இந்த மகான் யார், அப்படி வரிசைப்படுத்தி சொல்லியது நாம் திரும்பி நினைத்து பார்ப்பதற்கே நமக்கு ஞாபகம் வராது. அந்த அளவுக்கு மகான்களை பற்றி, சித்தர்களை பற்றி அனுபவத்திலே நேரே தரிசித்து வணங்கி ஆசி பெற்று பணியாற்றி அதனுடைய அற்புத பெருமைகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லியவர் நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர். அப்படி சொல்லியதையெல்லாம், தான் தெரிந்து கொண்டதெல்லாம் எல்லோருக்கும், இந்த உலக மக்களுக்கு தன்னுடன் அடியார்களாக, சீடர்களாக சுற்றி வந்தவர்களுக்கெல்லாம் தெரிவிக்கணுமே. அதுக்குத்தான் யான் பெற்ற இன்பம் பெருகட்டும், இந்த வையகமும் பெறட்டும், அப்படின்று வையகமும் பெருகட்டும் சித்தர்களின் வழியிலே, அப்படிங்கிற ஒரு நல்ல பெரும் நோக்கோடு நமக்கெல்லாம் சொற்பொழிவாக, எழுத்து வடிவமாக, ஆணித்தரமாக, அற்புதமாக விளக்கி கொடுத்தார். அதில் ஒன்று நாம் இன்று பார்க்க வேண்டிய அற்புதமான ஒரு மகான், ஒரு சித்தன். அவர்தான் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளின் திருப்பாத பூஜை மகிமை. பாருங்கள், அவருடைய மகிமைன்னு சொல்ல, அவருடைய பாதத்தை மட்டும், பாதத்தை பிடிச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். காலில் விழுந்தா சரணாகதி. அதான் அந்த மாதிரி எப்படி ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளுடைய திருப்பாத பூஜையினுடைய பற்றி நமதுடைய வாத்தியாருடைய சொல்களினாலான செயல்களின், அவருடைய கருத்துரைகள், அவர் அனுபவித்த ஆனந்தங்கள், அப்படித்தான் பொருளடக்கமாக அடிமைகளின் எளிய பணிந்து உரை ஸ்ரீ வாத்தியார் சுவாமிகளுடைய சொற்பொழிவு. 3 வாழ்வில் மதிக்கப்பட வேண்டியவையை 4 குரு கிடைக்க வழி என்ன, இது எல்லோருக்கும் முக்கியமான ஒன்று. 5 குரு வணக்கங்களின் வகைகள், அது பற்றி. 6 ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகள் அருளும் விடை. 7 சுவாமிகளின் உறக்க நிலை. 8 பிரம்மஞானியின் தகுதிகள். 9 குரு பாத பூஜை. 10 ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள். 11 ஸ்ரீ சுவாமிகள் துணைவியாரின் சிறப்பு இயல்புகள். 12 ஸ்ரீ சிவ பெருமானின் திருவிளையாடல். 13 பாதங்களின் பல வகைகள். 14 அமிர்த நல சுந்தர காவியம். இப்படி பகுதிகளாக கொடுக்கப்பட்டதை நாம் ஒவ்வொன்றும் வாத்தியார் சொன்னதை அடியேன் படித்து வாசித்து ஏதோ கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் புத்தகத்தில் உள்ளதை அப்படியே சொல்லணும் என்று ஒரு ஆசை. சிறிய புத்தகமான, கையடக்கமான புத்தகமானது இந்த மாதம் நமக்கு வெளிவந்துள்ளது. இப்படி பார்ப்போம். அடிமைகளின் எளிய பணிந்துரை என்ன? அண்டசராசரம் எங்கும் வியாபித்திருக்க கூடிய பரம்பொருள் தம்முடைய அருட்சக்தியினை இந்த கலியுகத்திற்கு மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மூர்த்திகள் மூலமாக அருளிக்கொண்டே இருக்கின்றது. இந்த கலியுகமும், இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய சகல ஜீவராசிகளும் உய்வடைய வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு அப்படி அவதரிக்கக்கூடிய சித்தர்கள், மகான்கள் பற்றியும் அவருடைய அவதார மகிமை பற்றியும் இன்னொரு சித்தரால் மட்டுமே இயம்ப இயலும். அவ்வகையிலே கலியுகத்திலே சென்ற நூற்றாண்டில் அவதரித்த சச்சிதானந்த பரபிரம்மமாகிய ஸ்ரீ பிரம்மஞானி ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளின் திரு அவதாரம் பற்றியும் அவருடைய மகிமைகளை பற்றியும் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் தன்னுடைய சொற்பொழிவின் மூலமாக நமக்கு அருளியுள்ளார் முன்பாகவே. இப்போ சென்னையில் அவதரித்த வாத்தியார் என்று தன்னுடைய சீடர்களால் அன்புடன் அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் தமிழகம் எங்கும் அன்னதானம், இறை வழிபாடுகள், திருப்பணிகள், விஷ்ணுபதி புண்ணியகாலம், சித்திரை சதய சந்தன காப்பு போன்றவற்றை தொடர்ந்து தன்னுடைய குருநாதர் ஸ்ரீ இடியாப்ப ஈஸ்வரின் அனுகிரகத்தால்
நடத்தி வருகின்றார். அவ்வகையிலே திருவண்ணாமலையில் ஸ்ரீலஸ்ரீ லோபமாதா அகஸ்தியர் சத் சங்க சபை என்னும் திருக்கூட்டத்தை ஸ்தாபித்து தொடர்ந்து பல இடங்களிலே தம் அடியார் குழாம் மூலமாக பௌர்ணமி, திரு கார்த்திகை மற்றும் முக்கிய நாட்களில் அன்னதானம், வஸ்திரதானம், திருமங்கல்யதானம், வித்யாதானம், உழவார திருப்பணி, இலவச மருத்துவ முகாம், தொழிற்கருவிகள் அளித்தல் போன்ற தானங்களை கிரிவலம் வரக்கூடிய அடியார்களுக்கும் ஏழை எளியோருக்கெல்லாம் அளித்து வருகின்றார்கள். இப்படி வாத்தியார் சுவாமிகள் 1980களில் தொடர்ந்து பலமுறை ஸ்ரீலஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளின் திரு அவதாரத்தை பற்றி சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். சித்தர்கள், மகான்கள், யோகிகளால் வராக கிரியோன் என்று அழைக்கப்படக்கூடிய சச்சிதானந்த பரபிரம்மமாமிய ஸ்ரீலஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளை மேடையில் அமர வைத்து பல திருத்தொண்டர்கள் மத்தியிலே சுவாமிகளை பற்றி சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். அந்த சொற்பொழிவிலே பல சித்தர்கள் ஸ்ரீலஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளை எவ்வாறு போற்றி உள்ளார்கள், அவருடைய அற்புதங்களை சித்தர்கள் பரிபாஷையிலே எவ்வாறு பாடலாக அளித்துள்ளனர் என்பதை அருளியுள்ளார். மடை திறந்த வெள்ளம் போல வாத்தியார் சுவாமிகள் அருளியுள்ளதை இந்த சிறு நூல் மூலமாக, நூல் வாயிலாக குருவருளால் வெளியிடுகின்றோம். ஸ்ரீலஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளின் மகத்துவத்தை தம்முடைய அடியார்களுக்கு தெரிவித்திட ஸ்ரீ வாத்தியார் அவர்கள் பலமுறை பல சம்பவங்களை அளித்துள்ளார்கள். அவற்றில் ஒரு அற்புதமான நிகழ்வினை இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு முறை அடியார் ஒருவர் பல நாட்களாக பிரிந்து இருந்த தன்னுடைய மனைவியை எவ்வாறு சமாதானப்படுத்தி அவருடன் சேர்ந்து வாழ எப்படி சேர்ந்து வாழ்வது என்பது பற்றி மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். பல நாட்கள் ஆகியும் அவருடைய இந்த ஆறாத புண்ணுக்கு மருந்தே கிட்டவில்லை. ஸ்ரீ வாத்தியார் சுவாமிகளிடம் பலமுறை இதை பற்றி கேட்டார். அடியேனும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து வாழ வேண்டும், இது பல நாட்கள் ஆகிவிட்டது, சிறு பிரச்சனை காரணமாக நாங்கள் பிரிந்து வாழ்கின்றோம், எவ்வாறாவது எப்படியாவது சேர்த்து வையுங்கள் ஐயா என்று கேட்டார். யாரை கொண்டு எந்த மருந்தை அளித்தால் எந்த நோய் நிவர்த்தியாகும் என்பது சித்தர்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய கர்ம வினையின் காரணமாக சிறிது காலம் பிரிந்து வாழ வேண்டும் என்பது அவருடைய விதி. கொஞ்ச காலம் கழித்து ஸ்ரீ வாத்தியார் அவர்கள், ராஜா என்ன சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நேராக போய் ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளை பாருங்கள், அவரிடம் உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார். ஆரம்பம் பாருங்கள், மிக மிக கவனமாக கேள்கள். அவருடன் மற்றொரு அடியாரும் சென்றிருந்தார். அந்த இரண்டாவது அடியாருடைய மனைவி அப்பொழுது கருவுற்றிருந்தார். இருவரும் புறப்பட்டு வராககிரியோனிடம், அவரை அப்படித்தான் அழைப்பார்கள், சென்று வணங்கி ஸ்ரீ வாத்தியார் சுவாமிகளிடமிருந்து நாங்கள் வருகின்றோம் என்று பணிந்து வேண்டினார். சுவாமிகளும் குறிப்பால் ஆசீர்வாதம் பண்ணார். நெடுநாட்களாக தன்னுடைய மனைவியை பிரிந்து இருப்பதாகவும் தானும் தன்னுடைய மனைவியும் சேர்ந்து வாழ வேண்டுமையா என்ற விருப்பத்தையும் சுவாமிகளிடம் எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள் ஒரு கருப்பு நூலை எடுத்தார். அதை இரண்டாக அறுத்தார். அந்த கருப்பு நூலை அடியாரிடம் காண்பித்து, இந்த நூல் சேருமா சேராதா என்று கேட்டார். அடியார் மௌனமாக இருந்தார். மீண்டும் சுவாமிகள் கேட்டார், இந்த ரெண்டு நூலும் ஒன்றாக சேருமா சேராதா அப்படின்னு கேட்டார். இப்பொழுது பிரச்சனைக்கு உள்ளான அந்த அடியார், சுவாமிகள் நினைத்தால் ஒன்று சேரும் என்றார். சுவாமிகள் இரண்டு பிரிந்த நூலையும் தன் உள்ளங்கையிலே வைத்து மூடினார். பின்பு திறந்தார். பிரிந்திருந்த நூல்கள் ஒட்டி கொண்டது, நலமாய் இருங்கள் அப்படின்று முதல் அடியாரை வாழ்த்தி அனுப்பினார். கூடவே வந்திருந்த இரண்டாவது அடியாரை ஆசீர்வாதம் செய்துவிட்டு கல்கண்டு கொடுத்து அனுப்பினார். இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு வாத்தியாரிடம் வந்து, நாங்கள் பன்றிமலை சுவாமிகளிடம் சென்று எங்கள் குறைகளை சொன்னோம். அதற்கு முதல் அடியாரை பார்த்து, இரண்டு நூலும் ஒட்டுவிச்சா, பெரியவரே ஆசீர்வாதம் பண்ணிட்டாரா, நன்றா இரு. அவரும் தன்னுடைய பங்கிற்கு ஆசீர்வாதம் செய்தார் நமது வாத்தியார். சிறிது நாட்களிலேயே தங்களுடைய குடும்ப பிரச்சனை தீர்ந்து அந்த அடியாரும் அவருடைய மனைவியும் ஒன்று சேர்ந்து இல்வாழ்க்கை நடத்த தொடங்கிவிட்டார்கள். இன்றும் அப்படி சேர்ந்தான் இருக்கின்றார்கள். இரண்டாவது அடியார் தன்னுடைய கையில் கல்கண்டு பிரசாதத்தை வைத்துக்கொண்டு, அப்பொழுது வாத்தியார் அவரை பார்த்து, இந்த கல்கண்டை அப்படியே பத்திரமா வைத்திரு, நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு நம்ம வாத்தியார் சொல்கிறார். அவரை அனுப்பிவிட்டார். என்ன, இரண்டாவது அடியாருடைய மனைவி கருவுற்றிருந்தார். சிறிது காலம் சென்றது. நல்ல முறையிலே குழந்தையை பெற்றார்.
ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. குழந்தை உணவு ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலையால் அவதிப்பட்டு கொண்டே இருந்தது. பதறிப்போன அந்த அடியார் வாத்தியாரிடம் வந்து, வாத்தியாரே, குழந்தை நல்லபடியாக பிறந்திருக்கு, ஆனால் உணவு ஏற்க மாட்டேங்குது வாத்தியாரே அப்படின்னு சுவாமிகளிடம் சிறிது நேரம் நம்ம வாத்தியார் மௌனமாக இருந்துவிட்டு, உன்னிடம் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகள் பிரசாதமாக ஒரு நாள் அன்னைக்கு நீங்கள்லாம் போனீங்களே, ஒரு கல்கண்டு கொடுத்தாரே, அதை பத்திரமா வச்சுக்க சொன்னேனே, அதை வச்சிருக்கியா? அது நல்லா பொடிச்சு அதை தீர்த்தத்தில் குழைச்சி குழந்தையினுடைய வாயில் அதை ஊற்று அப்படின்னு நம்முடைய வாத்தியார் சொன்னார். அப்படியே அந்த அடியாரம் செய்தார். அதன் பின் குழந்தை உணவை ஏற்க தொடங்கியது. அந்த குழந்தையின் முதல் அமுத பிரசாதம் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளின் கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரசாதமாக அமைந்தது. அப்படி அந்த குழந்தையினுடைய முதல் பிரசாதமே வராக கிரியோனின் பிரசாதம் என்று எழுதியிருந்தது. அப்படி போன்று வராக கிரியோனின் பிரசாதத்துடன் அந்த குழந்தை தன்னுடைய ஜீவசக்தியின் முதல் அணுவை இந்த பூ உலகிலே ஏற்றுக்கொண்டது. இப்படியெல்லாம் சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் சுட்டி காட்டிய வராக கிரியோனின் சில அற்புதங்களை பற்றி பார்ப்போம். ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளுடைய அரும் பெரும் மகிமைகளில் சிறு துளியை வாத்தியார் சுவாமிகள் தம்முடைய அடியார்களிடம் அவர் எவ்வளவு பெரிய மகான் அப்படின்னு விளக்க போதுமான ஆதாரத்தை காட்டினார். பாருங்கள், திரு ஆமினன் குடிமுருகனே வந்து அமர்ந்த இந்த கிடைப்பதற்கு அரிய பெருமான் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகள் என்று நமது வாத்தியார் சுவாமிகள் தன்னுடைய சொற்பொழிவிலே ஆரம்பித்தார். அது மிக மிக குறிப்பாக நம்ம மறக்காமல் வைத்து கொள்ள வேண்டியது. ஆவினன் கிரியோன் கலியுக மக்களுக்கு வாராது வந்த மாமுனியாய் கலியுகத்தில் கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷமாய் நாம் பெற்றுள்ள ஸ்ரீ வாராக கிரியோனை நாம் போற்றி துதிக்க வேண்டும். அப்படி அவருடைய அருள் உரைகளை யாங்கனும் பரப்ப வேண்டும். அவருடைய நற்காரியங்களை உலகமெங்கும் பரவிட செய்ய வேண்டும் என்பதே சித்தர்களுடைய நோக்கம். சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் எடுத்துரைத்த வழியின்பால் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளின் திருப்பாதம் வணங்கி கலியுக மக்களின் பசி பிணி உடல் பிணி மனப்பிணி தீர்ந்து நல் ஆரோக்கியத்துடன் மனதில் எல்லாவிதமான நலத்துடனும் வளத்துடனும் வாழ வேண்டும் என்று ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளை பணிந்து வேண்டி எல்லா வளமும் பெற்றிடுவோமாக. ஓம். 2வது பாகம் பார்ப்போம் தொடர்ந்து.